Pramerica Life Smart Invest OneUp பிளான்ல இன்வெஸ்ட் பண்றது ட்ரூலி வெல்த் கிரியேஷனுக்கான ஒரு ஸ்மார்ட் லீப்பா இல்ல இதுவுமே ஹை எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கிற ஒரு ரீபேக்கேஜ் யூலிப் பாலிசியா? வாங்க ஒரு இன்டெப்த் அனாலிசிஸ் மூலமா இந்த क्वेश्चनக்கான ஆன்சர் இந்த வீடியோல தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஹாய் தேர், வெல்கம் பேக் டு holisticinvestment.in. ஸோ இந்த பாலிசியை அனலைஸ் பண்றதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் இதை பத்தின சில பேசிக் டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கலாம். இது ஒரு யூனிட் லிங்க் நான் பார்ட்டிசிபேட்டிங் இண்டிவிஜுவல் சேவிங்ஸ் லைஃப் இன்சூரன்ஸ் பிளான். இதோட சில கீ ஃபீச்சர்ஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இதுல லைஃப் கவர் ப்ரொடெக்ஷன் கிடைக்குது அண்ட் ஃபர்ஸ்ட் இயர் பிரீமியமோட அப் டு 10% வரைக்கும் உங்களால கேரண்டீட் அடிஷன்ஸ் ஏர்ன் பண்ண முடியும் உங்க இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டார்டிங்ல இருந்து என்ஹான்ஸ் பண்ற மாதிரி. அண்ட் இந்த பாலிசில பிரீமியம் அலோகேஷன் அண்ட் பாலிசி அட்மினிஸ்ட்ரேஷன் சார்ஜஸ் த்ரூ அவுட் த பாலிசி டேர்ம் கிடையாது. அண்ட் சப்போஸ் பாலிசி ஹோல்டர் பாலிசி டேர்ம் வரைக்கும் எண்ட் வரைக்குமே சர்வைவ் பண்ணாங்கன்னா மொர்டாலிட்டி சார்ஜஸ்மே ரிட்டர்ன் பண்றாங்க. அண்ட் இதுல 2 பிளான் ஆப்ஷன்ஸ் இருக்கு உங்களுக்கு சாய்ஸா, வெல்த் பில்டர் அண்ட் ட்ரீம் பில்டர் ஆப்ஷன். ஸோ உங்களோட பாலிசியோட கண்டினியூட்டியை என்ஷூர் பண்ணணும் அண்ட் ரெகுலர் இன்கமோ பெனிஃபிஷியரி கிடைக்கணும்னா அதுக்கு நீங்க ட்ரீம் பில்டர் ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இதுல டாக்ஸ் பெனிஃபிட்ஸும் உண்டு. இந்த மாதிரி நிறைய கீ ஃபீச்சர்ஸ் இருக்கு. பெனிஃபிட்ஸ் பாத்தீங்கன்னா டெத் பெனிஃபிட், மெச்சூரிட்டி பெனிஃபிட், ரிட்டர்ன் ஆஃப் மொர்டாலிட்டி சார்ஜஸ் அண்ட் கேரண்டீட் அடிஷன்ஸ் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு. பட் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி யூனிட் லிங்க் பாலிசி அப்படின்றதுனால இதை சார்ஜ் பண்றாங்க. லைக் மொர்டாலிட்டி சார்ஜ், வேவர் ஆஃப் பிரீமியம் சார்ஜ், இன்கம் சார்ஜ், ஃபண்ட் மேனேஜ்மெண்ட் சார்ஜஸ், இந்த மாதிரி நிறைய சார்ஜஸ் பாத்தீங்கன்னா நீங்க சூஸ் பண்ணிருக்கிற பிளான் ஆப்ஷன் பொறுத்து டிஃபர் ஆகும். அண்ட் ஆல்சோ த்ரூ அவுட் த பாலிசி டேர்ம் அப்ளை ஆகும். ஸோ நீங்க இன்வெஸ்ட் பண்ண வேண்டிய இந்த பிரீமியமோட போர்ஷனே ரெடியூஸ் ஆகிடுது. ஸோ ஓவர் டைம் இதுவே உங்க ஓவரால் ரிட்டர்ன்ஸை டிமினிஷ் ஆக்கிடுது. ஸோ லாங் டேர்ம் வெல்த் அக்யூமுலேஷன்ல ஒரு சிக்னிஃபிகன்ட் இம்பாக்ட் இருக்க மாதிரி தான் இருக்கு. ஸோ இதை ஒரு டிராபேக்காக தான் நம்ம கன்சிடர் பண்ண முடியும். இப்போ இதுல இருக்க அட்வான்டேஜ் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுல டாப் அப் பிரீமியம் நீங்க பண்ணிக்கலாம் அண்ட் 2 இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜிஸ் அண்ட் 6 ஃபண்ட் ஆப்ஷன்ஸ் கொடுத்திருக்காங்க. உங்க ஃபினான்ஷியல் கோல்ஸ் அண்ட் ரிஸ்க் அப்பிடைட்க்கு மேட்ச் ஆகுற மாதிரி நீங்க சூஸ் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணலாம். அண்ட் அன்லிமிட்டட் ஃபண்ட் ஸ்விட்சஸ் அண்ட் பிரீமியம் ரீடைரக்ஷன்ஸும் கொடுத்திருக்காங்க டு கேபிட்டலைஸ் ஆன் மார்க்கெட் மூவ்மெண்ட். இதுல பார்ஷியல் வித்ட்ராவல்யுமே நீங்க ஆக்சஸ் பண்ணிக்கலாம் உங்க இன்வெஸ்ட்மெண்ட் அக்கவுண்ட்க்கு ஃபார் எமர்ஜென்சிஸ். அதுவும் 5 பாலிசி இயர்ஸ் கம்ப்ளீட் பண்ணக்கு அப்புறமா. ஏன்னா 5 பாலிசி இயர்ஸ்ன்றது இந்த பாலிசியோட லாக் இன் பீரியட். அண்ட் பாலிசி மெச்சூரிட்டி பெனிஃபிட் அப்படின்றது நீங்க ஸ்ட்ரக்சர்ட் ஒரு பே அவுட்டா கூட ஓவர் 5 இயர்ஸ் நீங்க ஒரு செட்டில்மெண்ட் ஆப்ஷன் மூலமா வாங்கிக்கலாம். இந்த மாதிரி நிறைய அட்வான்டேஜஸ் இருக்கு. டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு பாத்தீங்கன்னா பாலிசி லோன் அவைலபிள் கிடையாது. லிக்விடிட்டியும் ஃபர்ஸ்ட் 5 பாலிசி இயர்ஸ்ல அவைலபிள் கிடையாது. சம் அஷூர்ட் இன்அடிக்குவேட்டா இருக்கு அண்ட் நம்ம எடுத்திருக்கிற ரிஸ்க்கு ப்ரொபோர்ஷனேட்டா ரிட்டர்ன்ஸ் கிடையாது. ஸோ இந்த மாதிரி நிறைய டிராபேக்ஸ் இருக்கு. இது எல்லாமே மைண்ட்ல வச்சுதான் நம்ம இதுல இன்வெஸ்ட் பண்ணணுமா இல்லையான்றத பார்க்கணும். இப்போ இந்த பாலிசியை பத்தின ஒரு பேசிக் ஐடியா இருக்கிறதுனால நெக்ஸ்ட் நம்ம அனாலிசிஸ் பார்ட் ஆஃப் த வீடியோக்கு போலாம். இதுல பாலிசி ப்ராஷர்ல கொடுத்திருக்கிற பெனிஃபிட் இல்லஸ்ட்ரேஷன் படி நம்ம ஐஆர்ஆர் அனாலிசிஸ் பார்க்க போறோம். ஸோ இன்னொரு இன்ஃபார்ம் டிசிஷன் எடுக்க நமக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படின்றதுனால. பட் இந்த பாலிசி ஆஸ்பெக்ட்ஸ்ல இன்னும் சிலது டீட்டெயிலா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்க கண்டிப்பா பாலிசி ப்ராஷரை ரெஃபர் பண்ணி பார்க்கலாம். ஸோ இங்க கால்குலேஷன் பர்பஸ்க்காக நம்ம அஸ்யூம் பண்ணிக்கலாம் ஒரு 35 year old மேல் இந்த பாலிசியை பர்ச்சேஸ் பண்றதாவும் அண்ட் சம் அஷூர்ட் 10 lakhs சூஸ் பண்ணிருக்காரு. பாலிசி டேர்ம் 20 years, பிரீமியம் பேமெண்ட் டேர்ம் 10 years, 1 lakh ஆனுவலி கான்ட்ரிபியூட் பண்றாரு பிரீமியமா. இங்க ரெகுலரா எல்லா பிரீமியமும் பாலிசி ஹோல்டர் கட்டினார்னா ஃபண்ட் வேல்யூ தான் மெச்சூரிட்டில அவருக்கு கிடைக்கும் டிபெண்டிங் ஆன் த மார்க்கெட் பெர்ஃபார்மன்ஸ். ஸோ பாலிசி ப்ராஷர்ல 2 சினாரியோ கொடுத்திருக்காங்க ரிட்டர்ன்ஸ்க்கு 4 and 8% per annum அப்படின்னு. இது ஜஸ்ட் எப்படி இந்த பாலிசி ஒரு worst and best case சினாரியோல பெர்ஃபார்ம் பண்ணலாம்னு ஒரு எக்ஸாம்பிளுக்காக கொடுத்திருக்காங்களே தவிர அசம்ஷன் தான், இது கேரண்டீட் அவுட்கம் கிடையாது. ஸோ 4% ரிட்டர்ன்ல நம்ம ஐஆர்ஆர் கால்குலேட் பண்ணா ஃபண்ட் வேல்யூ 14.48 lakhs வருது. ஐஆர்ஆர் பாலிசியோட மெச்சூரிட்டி கால்குலேட்டர் படி 2.41% வருது. ஸோ இது ஹார்ட்லி ஏதோ ஒரு வேல்யூ கூட ஆட் பண்ணலன்னு தான் சொல்ல முடியும். அட் 8% ரிட்டர்ன் பாத்தீங்கன்னா ஃபண்ட் வேல்யூ 26.35 lakhs ப்ரொஜெக்ட் ஆகுது. பாலிசியோட மெச்சூரிட்டி கால்குலேட்டர் படி ஐஆர்ஆர் பாத்தீங்கன்னா 6.34% வருது. ஸோ ஒரு 20 year இன்வெஸ்ட்மெண்ட் ஹாரிசான் இருந்துமே ரிமைன்ஸ் இந்த ரிட்டர்ன்ஸ் பாத்தீங்கன்னா லாங் டேர்ம் வெல்த் கிரியேஷனுக்கு அன்இம்ப்ரெசிவ் தான் சொல்லலாம். இன்ஃப்ளேஷன் ஸ்டெடிலி இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கிறதுனால நம்ம ஃபியூச்சர் கோல்ஸோட காஸ்ட்டுமே பாத்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகும். பட் இந்த பாலிசி அந்த நீட்ஸை மீட் பண்ற அளவுக்கு ஒரு கார்பஸை சஃபிஷியண்டா ஜென்ரேட் பண்ணி கொடுக்கல. ஸோ பொட்டன்ஷியல் ஷார்ட் ஃபால் தான் வில் ஹேப்பன் ஓவர் டைம். ஸோ நம்ம நினைச்ச மாதிரி இந்த பாலிசி ஒரு டிசைரபிள் அவுட்கம் கொடுக்காததுனால நெக்ஸ்ட் நம்ம ஒரு கம்பேரிட்டிவ் அனாலிசிஸ் கண்டக்ட் பண்ண போறோம். இதுல நம்ம இந்த பாலிசியில எப்படி வந்து இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டை கம்பைன் பண்ணி இன்வெஸ்ட் பண்றாங்களோ அந்த மாதிரி பண்ணாம 2 காம்போனன்ட்ஸ்மே பிரிச்சு இன்வெஸ்ட் பண்றோம். இன்னும் எஃபிஷியண்டா ரிசல்ட் கிடைக்குதா அப்படின்றதுக்காக. ஸோ 2 ஆல்டர்னேட்டிவ் சினாரியோ நம்ம அனலைஸ் பண்ண போறோம். ப்ரீவியஸ் எக்ஸாம்பிளோட சேம் அசம்ஷன்ஸ் வச்சுதான், ஏன்னா ஒரு ஃபேர் கம்பேரிசனுக்காக. இங்க லைஃப் கவர் பர்பஸ்க்காக நம்ம ஒரு பியூர் டேர்ம் லைஃப் இன்சூரன்ஸ் பாலிசி எடுத்திருக்கோம். சம் அஷூர்ட் 10 lakhs, பாலிசி டேர்ம் 20 years, பிரீமியம் பேயிங் டேர்ம் 10 years. ஆனா ஆனுவல் பிரீமியம் ஜஸ்ட் 7,500 rupees தான். அப்ப வருஷத்துக்கு இன்வெஸ்ட்மெண்ட்க்கு நம்ம கையில 92,500 rupees அவைலபிளா இருக்கு. ஸோ அந்த மாதிரி பாத்தீங்கன்னா இங்க நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் சாய்ஸ்மே இண்டிவிஜுவல் ரிஸ்க் டாலரன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி டிபெண்டன்ட் தான். நீங்க இப்ப ரிஸ்க் எடுக்க
எடுக்க வில்லிங்கா இல்லாத இன்வெஸ்டர்னா டெப்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் சூஸ் பண்ணலாம், லைக் பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்ட் PPF. ரிஸ்க் டாலரண்ட் இன்வெஸ்டர், ரிஸ்க் எடுக்க வில்லிங்கா இருக்கீங்க அப்படின்னா ஈக்விட்டி இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இன்வெஸ்ட் பண்ணலாம், லைக் ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட்ஸ். இங்க ஒரு எக்ஸாம்பிளுக்கு 2 சினாரியோமே எடுத்திருக்கோம் உங்களுக்கு எப்படி இது பெர்ஃபார்ம் பண்ணணும்னு காட்டுறதுக்காக. இப்போ PPF சினாரியோ எடுத்துக்கிட்டீங்கன்னா ஆனுவல் கண்ட்ரிபியூஷன் 10 இயர்ஸ்க்கு அசியூம் பண்ணிக்கலாம். தென் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் இந்த ஃபைனல் இயர் ஃபார் த 15 இயர் மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் பீரியட்காக லாஸ்ட் 5 இயர்ஸ் மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட் மட்டும் கொடுத்து ஜஸ்ட் டு கீப் த இன்வெஸ்ட்மெண்ட் கோயிங் நம்ம இந்த மாதிரி வந்து ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ மெச்சூரிட்டி வேல்யூ 20 இயர்ஸ் கழிச்சு அப்ராக்சிமேட்லி 27.29 லேக் வருது. IRR 6.58% வருது. இதே ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட் சினாரியோல ப்ரீ டாக்ஸ் கார்பஸே பார்த்தீங்கன்னா 56.46 லேக்ஸ் இருக்கு. கேபிட்டல் கெயின்ஸ் டாக்ஸ் அக்கௌண்ட் பண்ணாலும் ஃபைனல் மெச்சூரிட்டி அமௌண்ட் 50.72 லேக் வருது. போஸ்ட் டாக்ஸ் IRR இந்த காம்பினேஷன்ல 10.74% வருது. ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட் டாக்ஸ் எப்படி கால்குலேட் பண்ணிருக்கோன்றதுக்குமே ஸ்கிரீன்ல ஒரு சின்ன டேப்லர் காலம் பிரசன்ட் பண்ணிருக்கோம். நீங்க உங்க ரெஃபரன்ஸ்க்காக நீங்க பாஸ் பண்ணி பார்க்கலாம். PPF ஒரு டெப்ட் இன்ஸ்ட்ருமெண்டா இருந்தே 8% சினாரியோ ஆஃப் அமெரிக்கா பாலிசியோட ரிட்டர்ன்ஸே சர்பாஸ் பண்ணி காட்டியிருக்கு. மீன்வைல் ஈக்விட்டி ஃபண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இன்ஃப்ளேஷனை மட்டும் பீட் பண்ணல, லாங் டேர்ம் வெல்த் கிரியேஷனை ஃபெசிலிட்டேட் பண்ற அளவுக்கு ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. அப்ப கம்பேரிசனா அமெரிக்கா பாலிசியில ஃபிளெக்சிபிலிட்டியும் இல்ல, காம்படிட்டிவ் ரிஸ்க் அட்ஜஸ்டட் ரிட்டர்ன்ஸும் அது கொடுக்கல. ஸோ ஃபினான்ஷியல் கோல்ஸ் அச்சீவ் பண்ண இது லெஸ் எஃபிஷியன்ட் ஆப்ஷன் தான் சொல்ல முடியும். அப்போ ஃபைனல் வேர்டிக்ட் என்ன? அமெரிக்கா லைஃப் ஸ்மார்ட் இன்வெஸ்ட் ஒன் அப் பிளான்ல இன்வெஸ்ட் பண்றது வர்த்தா இல்லையா? இந்த பாலிசி லைஃப் இன்சூரன்ஸ் கவரேஜை மார்க்கெட் லிங்க் இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டியோட கம்பைன் பண்ணி கொடுத்துருக்காங்க. அண்ட் இதுல 2 வேரியன்ஸ் இருக்கு. வெல்த் பில்டர் ஆப்ஷன் இது பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டாண்டர்ட் யூலிப்பா ஃபங்க்ஷன் ஆகுது. ட்ரீம் பில்டர் ஆப்ஷன்ல உங்களுக்கு இமீடியட் லம்சம் கிடைக்கும். சப்போஸ் பாலிசி ஹோல்டர் அன்பார்ச்சுனேட்லி டெத் ஆயிட்டாங்கன்னா ஃபாலோட் பை அ மந்த்லி இன்கம். இதுல வேவர் ஆஃப் ஃபியூச்சர் பிரீமியம்ஸ் அண்ட் ஆல்சோ பாலிசி கண்டினியூவும் ஆகும். ஸோ ஃபண்ட் வேல்யூ மெச்சூரிட்டியில வந்து பேயபிள் தான் ரிகார்ட்லெஸ் ஆஃப் த பாலிசி ஹோல்டர் சர்வைவல். இப்போ பிளான் கண்டினியூஷன் ஃபியூச்சர் அதுவும் இந்த ட்ரீம் பில்டர் ஆப்ஷன்ல கொடுத்துருக்கிறது பார்க்க அட்ராக்டிவா இருந்தாலுமே இதுல இன்னும் அடிஷனல் காஸ்ட் இருக்கு இந்த ஃபார்ம் ஆஃப் வேவர் ஆஃப் பிரீமியம் சார்ஜஸ் அண்ட் இன்கம் சார்ஜஸ். ஸோ இந்த மாதிரி ரிட்டர்ன்ஸ் அனலைஸ் பண்ணும்போதும் ட்ரூ பிக்சர் கிடைக்குது. ரிட்டர்ன்ஸ் பாத்தீங்கன்னா ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்க்கு அது வந்து ஒரு ரொம்ப மாடஸ்டா தான் இருக்கு. அண்ட் நம்ம எடுத்திருக்க ரிஸ்க் கம்பேர் பண்ண அந்த ரிஸ்க் டு ரிட்டர்ன் ரேஷியோவும் பாத்தீங்கன்னா டிஸ்ப்ரொபோர்ஷனேட்டா தான் இருக்கு ஃபார் அ மார்க்கெட் லிங்க் ப்ராடக்ட். அண்ட் இதுல ஹை ஏஜென்ட் கமிஷன் இருக்கு. ஸோ இந்த பாலிசியில் இன்வெஸ்ட் பண்றதுன்றது லாங் டேர்ம் ஃபினான்ஷியல் க்ரோத்தை பொட்டன்ஷியலி ஹிண்டர் பண்ற மாதிரி தான் இருக்கு. ஸோ டைவர்சிஃபைட் இன்வெஸ்ட்மெண்ட் போர்ட்ஃபோலியோவை அக்ராஸ் அசட் கிளாஸஸ் பில்ட் பண்றதுக்கு பதிலாக உங்களுடைய ஃபினான்ஷியல் கோல்ஸை மோர் எஃபிஷியன்ட்லி நீங்க அச்சீவ் பண்றதுக்கு இது ஹெல்ப் பண்ணல. ஸோ இன்ஸ்டன்ட் நீங்க என்ன பண்ணலாம்னா அக்ராஸ் அசட் கிளாஸஸ் டைவர்சிஃபைட் இன்வெஸ்ட்மெண்ட் போர்ட்ஃபோலியோ பில்ட் பண்ணலாம். ஸோ உங்களுடைய லைஃப் கோல்ஸ் இன்னும் எஃபிஷியன்ட்டா நீங்க மேனேஜ் பண்ணலாம் வைல் ஆல்சோ மேனேஜிங் ரிஸ்க். ஸோ லைஃப் ப்ரொடெக்ஷன் பார்த்தீங்கன்னா அதுக்கு நீங்க பியூர் டேர்ம் இன்சூரன்ஸ் பாலிசி எடுத்துக்கலாம். இது மோஸ்ட் காஸ்ட் எஃபெக்டிவ் அண்ட் ரிலையபிள் வேன்னு சொல்லலாம் டு செக்யூர் யுவர் ஃபேமிலிஸ் ஃபினான்ஷியல் ஃபியூச்சர். உங்களுக்கு இந்த பாலிசியை பத்தி இன்னும் படிக்க விரும்புறீங்கன்னா இதுக்கான ஒரு பிளாக் போஸ்ட் எங்க வெப்சைட்ல நாங்கள் போஸ்ட் பண்ணியிருக்கோம். அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம். கண்டிப்பா போய் செக் பண்ணுங்க. அண்ட் உங்களுக்கு இதே மாதிரி ப்ரொஃபஷனல் கைடன்ஸ் தேவைப்படுது, இல்லை ஒரு ஃபினான்ஷியல் இல்லை இன்வெஸ்ட்மெண்ட் டிசிஷன் எடுக்கிறதுக்கு ஒரு ப்ரொஃபஷனல் ஃபினான்ஷியல் பிளானர் ஹெல்ப் பண்ணாங்கன்னா நல்லா இருக்கும்னு யோசிச்சிங்கன்னா எங்களோட ப்ரொஃபஷனல் ஃபினான்ஷியல் பிளானரோட ஒரு 1-on-1 காம்ப்ளிமெண்ட்ரி கன்சல்டேஷனை நீங்கள் புக் பண்ணியிருக்கலாம். அதுக்கான லிங்க் நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். ப்ளஸ் நாங்கள் ரெகுலராக ஃப்ரீயாகவே லைவ் வெபினார்ஸ் கண்டக்ட் பண்ணுறோம். இந்த வெபினார்ஸில் நீங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் இல்லை ஃபினான்ஷியல் இன்சைட்ஸை இந்த ஃபினான்ஸ் இண்டஸ்ட்ரியோட லீடிங் எக்ஸ்பர்ட்ஸ் மூலியமாகவே டேரெக்டாக கற்றுக்கலாம். ஸோ அதுக்கான ரெஜிஸ்ட்ரேஷன் லிங்க்கும் நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ நாங்கள் இன்னும் நிறைய ஃபினான்ஷியலி பெனிஃபிஷியல் கண்டென்ட்டோட உங்களை திரும்பி நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறோம்.